வணக்கம், வாழ்க வளமுடன். நான்காம் அதிபதி லக்னத்தில் நின்ற பலன். தாயுடன் ஆதரவு, தாய் வழி உறவுகள், உறவு சமூகம், தாய் வழியில் சொந்த வீடு, உயர்கல்வி, சிறந்த கல்விமான், ஜாதகரின் அனைத்து செயல்களிலும் தாயின் பங்களிப்பு இருக்கும். ஜாதகர் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிப்பார். நான்காம் அதிபதி இரண்டில் நின்ற பலன். தாய் வழி சொத்து, தாய் வழி உறவில் ஆதரவு பரிபூர்ணமா இருக்கும். கௌரவம் மிக்கவர்கள், லாபம் அடைபவர்கள், வீடு, வாகனம், நிலம், தாய் வழி உறவுகள் மூலம் பெரிய லாபம் அடைவார்கள். நான்காம் அதிபதி மூன்றில் நின்ற பலன். ஜாதகரின் உடன்பிறப்புகள் பெயர் சொல்லும்படியாக இருப்பார்கள். தாயார் நோயால் அவதியுற கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டு. வருமானத்தை விட செலவுகள் அதிகம். தாய் வழி உறவுகள் பகையாகும். வாழ்க்கை வசதிகள் குறைவு ஏற்படும். நேர்மை, வீரமுடையவர். வீடு வாகன யோகம் குறைவு. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படும். வாகனத்தில் சுற்றி அலையும் வேலை ஏற்படும். இதய பலவீனம் உண்டு. மூன்றாம் இடம் என்பதே பயணம். நான்காம் அதிபதி நான்கில் நின்ற பலன். நான்காம் அதிபதி நான்கில் நின்றால் அவரின் திசா புத்தியில் வீடு மனை வாய்ப்பு அமையும். சிறப்பு உயர்கல்வி வாய்ப்பு ஏற்படும். இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட வேலை அமையும். அதிகாரத்தில் உள்ளவர்களின் தொடர்பு கிடைக்கும். ஆன்மீக தத்துவத்தில் ஈடுபாடு உண்டு. பெண்கள் மூலம் லாபம். நான்காம் அதிபதி ஐந்தில் நின்ற பலன். சொத்தாக வீடு வாகனம் அமையும். உள் உணர்வு காரணமாக ஞானம், புகழ். ஜாதகனுக்கு அவருடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியும் மதிப்பும் உண்டாகும். நேர்மையானவர், சமூக அந்தஸ்து மிக்கவர். நான்காம் அதிபதி ஆறில் நின்ற பலன். ஜாதகரின் தாய்க்கு நோய் தாக்கம் உண்டு. தாயிடமிருந்து கருத்து வேறுபாடு, வீட்டுக்கடன், வாகன கடன், வீடு வாகன விஷயங்களில் வில்லங்கம், படிப்பில் முன்னேற்ற தடை, இதய நோய் வர வாய்ப்பு, சுக குறைவு, தாய் வழி சொத்துக்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நான்காம் அதிபதி ஏழில் நின்ற பலன். தாயிடம் நல்ல தோழமை, மனைவி வழியில் சொந்த வீடு வாகனம் அமையும். கூட்டு ஆராய்ச்சியில் பெயர் புகழ் கிடைக்கும். தாய் வழி உறவில் மனைவி அமையலாம். ஜாதகன் கல்வித்துறையில் இருந்தால் தன் துறையில் புகழ் பெறுவான். ஜாதகரின் மனைவி சொந்த தொழில் புரிய வாய்ப்பு. திருமணத்திற்கு பின் ஜாதகருக்கு வீடு வாசல் அமைய வாய்ப்பு. நான்காம் அதிபதி எட்டில் நின்ற பலன். தாயுடன் பிரிவு, தாய்க்கு கண்டம், உடல் உழைப்பு, வீடு வாசல் இழப்பு, வாகன திருட்டு போகும் வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும். நான்காம் அதிபதி ஒன்பதில் நின்ற பலன். ஜாதகர் ஆன்மீகவாதி, கடவுள் பற்று உடையவர், அன்பான தந்தையை பெற்றிருப்பார். நில புலன்கள் உண்டு. வீடு வாசல் வண்டி வாகனங்கள் சௌக்கியங்கள் அனைத்தும் ஜாதகருக்கு உண்டு. பெரியவர்களிடம் மரியாதை மதிப்பு, ஆழ்ந்த அறிவு, நல்ல சிந்தனை உடையவர். நான்காம் அதிபதி பத்தில் நின்ற பலன். ஜாதகரின் தொழில் தாயின் வழிகாட்டல் மூலம் நடக்கும். ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் அமையலாம். ஜாதகர் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருப்பார். எந்த சூழ்நிலையையும்
எளிதில் சமாளிக்கும் திறன் கொண்டவர். நல்ல நண்பர்கள். வேலையில் அனைத்து நுட்பங்களையும் அறிந்தவர். ஜாதகரின் மனைவி மூலம் வீடு வாகன யோகம் உண்டு. 4ஆம் அதிபதி 11இல் நின்ற பலன். சௌகரியங்கள் நிறைந்தவர். தொழிலில் ஈடுபட்டு பெரும் பொருள் லாபமாக அடைவார். மற்றொரு பெண்ணின் பாசமும் கிட்டும். 2 தலைவாசல் வீடு அல்லது 2 மாடி வீடு அமையும். 2ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் உண்டு. மூத்த சகோதரனே தாயாக செயல்படும் நிலை உண்டு. 4ஆம் அதிபதி 12இல் நின்ற பலன். தாய் இருந்தாலும் இல்லை என்கிற நிலை. சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் வசிக்கும் நிலை. வாகனம், கல்வி தொடர்பான செலவுகள் அதிகம். நண்பர்கள், தாய் வழி உறவினர்கள் ஆதரவு இல்லை. சொத்துக்கள் விரயம். கடினமாக உழைக்க வேண்டி வரும். இப்போ 4ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலனை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலவச அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடக்குது. அதனுடைய லிங்க்கு தர்றேன். விருப்பம் உள்ளவங்க அதில் இணைஞ்சிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.